அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னா இலங்கையில் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த பயணம் எப்படி போக போகுதுன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஏர்போர்ட் அனுபவம் எனக்கு புதுசில் ஏற்கனவே நான் இங்கிலாந்துக்கு, அதாவது லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நான் இப்போ என்னது 2வது அனுபவம். இன்றைக்கு முழு காணொலியாக தருகிறேன். இந்த அனுபவங்களை எவ்வளோ காசு, ஃப்ளைட் டிக்கெட்டு போனது, என்னென்று பஸ் புக் பண்ணி வந்து நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அதோட இலங்கை நிலவரம் இன்றைக்கு கர்ஃப்யூ டைமில் வந்து நாங்கள் கொழும்பு வந்து நாங்கள் அந்த டீட்டெயில்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து ராஜகிரியை என் ஃப்ரெண்ட் என் வீட்டை தங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதை பாருங்க பார்க்கதாக்க. அதிலேருந்து நாங்கள் கார் ஒன்று புக் பண்ணாங்க. 4500 எடுத்தவர் ராஜகிரியாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1 hour எடுத்தது. ஜாயில ரோட்டால் போய் கொண்டிருக்கோம், ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது 60,500 அப் அண்ட் டவுனுக்கு எடுத்தவ, போய் வர்றதுக்கான செலவு. லக்கேஜ் எடுக்க போகிறோம். ஏர்போர்ட் அப்படி வழியாக இருக்குது. இதில் பார்த்தோம்னா மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பேங்க் ஆஃப் சிலோனில். இதில் போய் நாங்கள் காசை மாற்றிக்கொள்ளலாம். இதில் நான் $120 வேண்டினேன். அதில் வந்து பாருங்க 44,040 ரூபா பிஓசியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்தவன். ஹேண்டிகேட் கைவினை பொருட்கள் இருக்குது, இதுலேயும் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தோம்னா பாருங்க, முன்னுக்கு 2 வெள்ளைக்காரர்கள் போய்கிட்டு இருக்கணும். கைவினை பொருட்கள் நிறையவே காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த கியூவில் போய்கொண்டிருக்கோம். இப்போ சரியாக 12 மணி ஆகிட்டு இரவு. இப்போ பார்த்தோம்னா விமான பயணத்துக்கு அனுமதிக்கு உள்ளே விட போயினா செக் பண்ணி தான் படிங்கன்னா சென்னை ஃப்ளைட். இப்போ நாங்கள் செக்கிங் முடிஞ்சு போய்கொண்டிருக்கிறோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்து டிக்கெட்டை கொண்டு போய்கொண்டிருக்கோம். உள்ள குடிக்க கல்வி. இப்போ இதில் நாங்கள் லக்கேஜை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். இதில் வந்து வெயிட் எல்லாம் பார்ப்பினா நிறைய க்ரௌட்டாக இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. என்னென்னா லக்கேஜுக்கு தான் பெற நேரம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணித்தாலும் வெயிட் பண்ணாங்க. இப்போ சரியாக 1 மணி. இப்போ நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் நிற்கிறோம். பார்ப்போம். இதில் வந்து சாராய போத்தல்கள் இருக்குது, அதே மாதிரி சாக்லேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. காசையாக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பர்கர் கிங். இதில் வந்து போட்டிருக்கு $3 ஒரு காஃபி. லெமன் டியூட்டி ஃப்ரீ. இப்போ நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் ஷாப்பிங் செய்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு இடத்தையும் இதுக்கு வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் இருக்குது, லிக்கர் ஐட்டம்ஸ் இருக்குது, ஒட்காஸ் இருக்குது. பாருங்க, இந்த ஐட்டத்தை பாருங்க, $520. 400 படி பார்த்தோம்னா 2 lakhs, 2 லட்சம் ரூபா ஒரு போட்டால். இப்போ நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் ஷாப்பிங் செய்து போட்டு வந்துருக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கிறோம். சம் ஜெம்ஸ், அதேமாதிரி பீஸா ஹட் இருக்குது பாருங்கள், ரிலாக்ஸின் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா இங்கே கேஷ்யூ ஷாப் இருக்குது, கசுக்கொட்டை இருக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே வந்து சாப்பிட போகிறேன். ரோல்ஸ் விளையாண்டு பார்ப்போம். $1, $1 போட்டிருக்கு. என்ன கொடுமைன்னா ஒரு சாண்ட்விச் வந்து $720 விற்கணும். $2 போட்டிருக்கு. நார்மலாக கடையில் வந்து உள்ளே இல்லாமல் வந்து $100 வேண்டலாம் முந்தி. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் சரியான விலையாக இருக்குது. அதோட பர்கர் கிங்கில் போட்டிருக்கு $13. $13 400 படி பாருங்க.
₹5000 மேலே ஒரு பர்கர். இங்கே பார்த்தோம்னா இந்த ப்ரைஸை போட்டிருக்கு $8 $10. பீட்சா வந்து $10 அண்டா $4000 பீஸா. இது வந்து $3000 $4000 பொறுமதியானது. டீயோட ப்ரைஸை பாருங்க $7. ஏனெண்டா டியூட்டி ஃப்ரீக்கு வந்து டீ எல்லாம் சரியான விலையாக இருக்குது. $5 என்ன தெரியும் தானே, $400 படி பாருங்க. 2000 rupees தான் டீ. இப்போ நாங்கள் கேட்டுக்கு போகிறோம், போட்டிங் கேட்டுக்கு போகிறோம். இப்போ சரியாக 1:30 மணி ஆச்சு. அங்கே கேட் நம்பர் 6 நினைக்கிறேன். இதில் பார்த்தோம்னா எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இப்போது நேரம் சரியாக 2 மணி. 3 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட் இப்போ உள்ளே போகணும். கேட் நம்பர் 6 இதில் நடந்தப்போ உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஃபைனலாக ஒரு செக் பண்ணினாங்க. அதில் வந்து எங்களோட பேக்ஸ் பெல்ட் எல்லாம் கலட்டி போட்டு அந்த மெட்டல் உள்ள இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நடைபாதையில் போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ சரியாக மழை பெய்து கொண்டிருக்கு பாருங்க. என்ன மழை பெய்து கொண்டிருக்கு. ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிற்குது. Thank you. ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். மனம் அடிக்கிறது. எங்களோட ஷீட் நம்பர் 28 கீழே பின்னு வரப்போ தானே பாருங்க. ஒரு சின்ன ஒரு தண்ணி பற்ற தான் அந்த நல்லா இருக்கு. எத்தனை மில்லியன் தெரியல, 100 மில்லியன் இருக்கு. और मैं वर्षा आपकी सीनियर कैबिन क्रू। आपको ये जानकर खुशी होगी कि फ्लाइट के क्रू कोविड-19 இந்த நாள் இனிய நாளாக அமைய ஸ்பைस जेट नाक मुंह ढककर सामान्य रूप से सांस लें, अपना मास्क पहले पहने और फिर किसी की सहायता करें। इस विमान में we request your complete attention when entering the aircraft to fasten your seat belt, insert the metal clip into the buckle. இப்போ நாங்கள் ஃபைனலி சென்னை வந்துறங்கியாச்சு. இப்போ ஒரு கேப் கொண்டு பிடிச்சிக்க போகிறோம். கடைசியாக சென்னை வந்தாச்சு. கொஞ்சம் மினக்கட்டுடுது ஏர்போர்ட்டுக்கு. இப்போ சரியாக 6 மணி ஆச்சு காலமே. என்னென்னா ஏர்போர்ட்டில் இறங்கி நாங்கள் வலிக்கிட்டு நாங்கள் வழியால் அப்போ வந்து இறங்கினோடனே நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் மாதிரி வந்து கேட்டவ வாங்க எங்களோட வாங்கோட்டு பேரம் பேசினவ 800 கேட்டவ. சரி என்று வலிக்கிட்டு வந்த நாங்கள் வந்துட்டு பிறகு வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் அந்த தூரம். அது நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்தால் தான் நல்ல மண்டு நினச்சி நாங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து கேரளா போகிற பிளானில் இருந்தோம் நாங்கள்.
அப்போ அவர் வந்து கூட்டியிருந்து விட்டுட்டு கூட காசு கேட்டவர். அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நேரடியாக பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக முடியும். இந்த ரெயினுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் முடியும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு 1000 ருபீஸ் 1000 ரூபா முடிஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டான இதெல்லாம் வேறு சொல்லி தெரியா நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் இந்த வீடியோவில். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் ஹோட்டல் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவுக்கு வந்துருக்கிறோம். வோல்டெக்ஸ் ரோட், பார்க் டவுன், சென்னை இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் இலங்கையில் ஜப்டாவில் இந்த சைஸில் வராது, இது நேரம் ஹாஃபும் வராது. இங்கே வந்து நல்ல பெருசாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன கறி விட்டுருக்கேன்னா சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன்.
இல்லை இவ்வளோ பெருசாக இருக்காது அங்கே கொழும்புல பெருசாக இருக்கா நெய்க்கு நிறைய விடுறாங்க இது நெய் பார்த்துனா நிறைய விடணும் ஜி அஸ்வினி நெய் ரெண்டு பேரும் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அண்ணா சட்னி விடுறேன் இதுதான் புதினா சட்னியா புதினா சட்னியை சாப்பிடுவாங்க இந்த மின்டா இருக்கு இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் சாம்பார் வடை சாப்பிட போகிறோம் வடை சாம்பார்னு சொல்கிறது பாருங்க நல்லா இருக்கும் இந்த வடை வந்து சாம்பாருக்கு ஊறி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் மத்திய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாரோம் எம்ஜிஆர் சம்திங் ஏதோ பேர் எம்ஜி ரவிச்சந்திரன் ரிசர்வேஷன் என்ன பூங்கா நகர் மற்றும் சென்ட்ரல் மெட்ரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் வந்து போட்டிருக்கு நேரம் காலை 8:45